இங்கே இந்த சின்ன பையன் ஒரு மரத்தை உடைக்கிறான். அப்ப பார்த்தா வானத்துல இருந்து 2 கட்டு பணம் வந்து விழுது. இப்ப மறுபடியும் உடைக்கிறான், மறுபடியும் நிறைய பணம் வந்து விழுது. இப்ப அடுத்த நாள் அந்த சின்ன பையன் அவங்க அப்பா கூட போய் வயல்ல வேலை செய்யறான். பெரிய தங்க கட்டி இருக்கு. இப்ப அடுத்த நாள் அவன் கோழிக்கெல்லாம் தீனி வைக்கிறான். அங்க கோழி போடுற முட்டை கூட ஒரு முத்தா மாறி. அப்பதான் அவங்க பாட்டி சொல்றாங்க, நம்ம பையன் ஒவ்வொரு முறை கஷ்டப்பட்டு வேலை செய்யறப்பலாம் நம்ம பெரிய பணக்காரன் ஆகலாங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அவன் தொடர்ந்து வேலை செய்யறான். இப்ப பார்த்தா அவன் பெரிய பையனாவே ஆகிறான். அந்த மொத்த குடும்பமும் பெரிய பணக்காரங்கள் ஆயிடுறாங்க. ஆனா அந்த பையனுக்கு மட்டும் இது எதுவுமே தெரியாம இருக்கு. இப்ப அங்க ஹீரோட தங்கச்சி சொல்றா, நம்ம அண்ணன் மட்டும் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா நிறைய பணம் கிடைக்கும், அதனால இவனை சிட்டிக்கு அனுப்பலான்னு சொல்றா. இப்ப அவனோட அப்பா அவங்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து, இதான் என்னோட மொத்த சேவிங்ஸும், இதை நீ வச்சு செலவு பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அவனோட தங்கச்சியும் ஒரு போனை கொடுக்குறா. அவனும் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு, நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக வேலை செய்வேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் கிளம்புன அடுத்த நிமிஷமே அந்த குடும்பத்தை பிக்கப் பண்றதுக்கான அவங்க காரு, அவங்களோட வேலைக்காரங்க எல்லாம் அங்க வந்துடுறாங்க. அங்க ஒரு பொண்ணுக்கு வேண்ட வெறுப்பா கல்யாணம் பண்ணி வைக்க பாப்பாங்க. அந்த பொண்ணு அந்த பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்காம நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்ணிப்பா. ஹீரோ இங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான். அதனால அவன் குடும்பத்தோட சொத்து மதிப்பெல்லாம் டபுள் ஆகிட்டே இருக்கு. இதை பார்த்து அவங்க பாட்டிக்கு அம்மாவுக்கு ரொம்ப கவலை ஆயிடுது. நம்ம ஒரு முறை போயிட்டு நம்ம பையன் என்ன பண்ணான்னு பாக்கலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. இப்ப அதே நேரத்துல ஹீரோ கட்டுறாங்க. அவன் மழையில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து, நீ ஏன் இந்த வேலை செய்யற வான்னு சொல்லி கூப்பிடுற. ஆனாலும் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். சரி, நான் அவன் கூட சேர்ந்து அவளும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க இருந்த அந்த பணக்காரன் வந்து அவனோட கார் வேணும்னு அழுக்கு பண்ணி ஹீரோவை கழுவ சொல்றான். ஹீரோயினும் ஹீரோவும் வேற வழி இல்லாம கழுவிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ எங்க தேடிட்டு இருப்பாங்க. தூரத்துல அவர் காரை தொடச்சிட்டு இருப்பாரு. அதை பார்த்து அவங்க அப்ப வேகமா ஓடி வந்து, நீ இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நம்ம சாதாரண ஆள் கிடையாது, நம்ம பெரிய பணக்காரங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.